ஒரு ஊழியக்காரனுடைய தம்ப்நெயிலை போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரனை பற்றி நீங்கள் பக்கத்து வீட்லேயோ ஒரு சகோதரர் நீங்களாம் கூடியிருக்கும் போது இவன் அப்படி அவன் இப்படி நீ பேசுறியா, நல்லா புரிஞ்சுக்கோ. நீ பேசிட்டா மனம் திரும்பிடுவானா? இப்போ எனக்கு ஒருத்தன் ஃபோன் போட்டு மோகன் சிலாசர்ஸ் எப்படி தெரியுமா, எப்படி மோகன் சிலாசர்ஸ் வந்து அவர் அப்படி, டே டென்ஷன் பண்ணாதீங்கடா, அவருக்காக ஜெபம் பண்ணுங்கடா ப்ரோ. பைபிளில் போட்டிருக்கு ப்ரோ, பேதுரு வந்து மாய்மானம் பண்ணினான்னு அப்படின்ட்டு சவுல் வந்து நிருபத்தில், டே வசனத்தை நல்லா பாரு, அவன் மூஞ்சிக்கு முன்னாடியே போய் சொல்லுவான் பவுல், ஓகேவா? பேதுரு மாய்மாலக்காரனேன்ற மாதிரி சொல்லுவார், மூஞ்சி ஃபேஸ் டு ஃபேஸ். நீ மோகன் சிலாசர் சரி இல்லையா, அவரை குறித்து அவர் மனம் திரும்பணும்னு ஆசையா, ஏன் எனக்கு ஃபோன் அடிக்கிற? ஏன்ட்ட ஃபோன் அடித்தா மனம் திரும்பிடுவாரா? பேதுருவை ரெஃபரன்ஸ் காட்டும் போது பவுலை நீ ரெஃபரன்ஸ் காட்டும் போது பவுல் என்ன பண்ணார், முகத்திற்கு முகமாக ஃபேஸ் டு ஃபேஸாக பேதுருவை பார்த்து நீ மாய்மாலம் பண்ணுற அப்படின்னு சொன்னார். நீ என்ன செய்யணும், மோகன் சிலாசர்ஸ் மேலே உண்மையான அன்பு உள்ளவன், அவர் மனம் திரும்பணும்னு ஆசை உள்ளவன், நீ என்ன செய்யணும், நான் சொல்லிட்டேன் ப்ரோ, 4 மாவடியில் இந்த மாதிரி ஜெபிக்கலாம் அங்கே நடக்கும், சனி ஞாயிறு தலைவர் அங்கே தான் இருப்பாங்க, உனக்கு ஒரு மனம் திரும்பணும்னா அவர் மூஞ்சிக்கு முன்னாடி போய் சொல்லு, ஏன்ட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? மனம் திரும்பியா? இப்போ நான் தான் பாவினா ஏன்ட்ட தானே சொல்லணும் நான் மனம் திரும்பணும்னா. ஒரு பொதுவாக சும்மா ஊழியக்காரன் வந்து இன்னைக்கு பொம்மை மாதிரி இஷ்டத்துக்கு அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படின்னு புறணி பேசிக்கிட்டு, எஸ் நான் சொல்கிறேன், நான் வந்து கிறிஸ்தவம் வந்து 100% கரெக்டாக இருக்குது, அது வந்து ஒழுக்கம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை, ஓகேவா? யாரையுமே 100% பெர்ஃபெக்ட், நானுமே கிடையாது 100% பெர்ஃபெக்ட், பைபிள்லே சொல்லட்டுல. அப்போ ஏசப்பா என்ன சொல்லியிருக்கணும், போகும்போது இந்த மாதிரி சதுசேயர்லாம் கள்ளப்பைய, வேதப்பாரர்லாம் கள்ளப்பைய, பிரதான ஆசிரியர்லாம் கள்ளப்பைய, எங்கேயும் போகாத, வீட்டிலேயே ஜெபம் மட்டும் சோத்திரம் அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏசப்பா என்ன தெரியுமா சொல்லுவார், என் பைபிள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, அவன் சொல்கிறத கேளு, அவன் கிரியைப்படி செய்யாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வசனத்தோட மேட்ச் இப்போ வசனத்தோட அவன் சொல்கிறது மேட்ச் ஆச்சுன்னா, இப்போ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னோம்ல, நான் பண்ணுற ப்ரீச் வசனத்தோட மேட்ச் ஆச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன்ல. ஸோ அதே மாதிரி எல்லாரும் 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. இந்த குறை பேசுகிறாங்க, ஜான் ஜபராஜ் அப்படி, மோகன் சிலாசஸ் இப்படி, பால்தகரன் இப்படின்னு சொல்கிறாங்க, இவனே முதல்ல 100% பெர்ஃபெக்ட் கிடையாது, இவனே ஏதோ ஒரு இடத்துல குறை உள்ள மனுஷன் தான், ஓகேவா?